Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற VLC மீடியா பிளேயர், அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ஹை குவாலிட்டி வீடியோஸும் சரி, இல்லாட்டி நார்மலான வீடியோஸ் MP3 எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக மோஸ்ட்லி ஒரு பெஸ்ட் வீடியோ பிளேயரா VLC மீடியா பிளேயர் நிறைய பேர் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம VLC மீடியா பிளேயரை எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நீங்க VLC மீடியா பிளேயரை நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு கூகுள் குரோம்ல VLC மீடியா பிளேயரை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ நான் ஆல்ரெடி பண்ண டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் மை கம்ப்யூட்டர் போயிட்டு டவுன்லோட்ஸில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்ப்போம் ஆச்சுன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபைல் இருக்கு. ஸோ நான் அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட போகிறேன். ஸோ இப்போ லாங்குவேஜ் கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் உங்களால் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ஸோ அடுத்து வெல்கம் டு VLC மீடியா பிளேயர் அப்படின்றது காட்டும். ஸோ நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த இடத்துலையும் நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. திரும்பவும் நெக்ஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு இன்ஸ்டால் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ VLC மீடியா பிளேயர் நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கிரீன் கலர் ஐக்கான் உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக மூவ் ஆகுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா VLC மீடியா பிளேயர் இந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. நான் ஃபினிஷ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா VLC மீடியா பிளேயர் ஆட்டோவாகவே ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இப்போ என்னால் எந்த கம்ப்யூட்டரில் ஹை குவாலிட்டி வீடியோஸை கூட என்னால் இந்த VLC மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த பிளேயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நானும் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக VLC மீடியா பிளேயரை எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்குவீங்க. இது போல நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.